விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. நேற்று வவுனியாவில் இருக்கிற மக்களுக்கே தெரியாது, நல்லா தூங்கிட்டாங்களாம். சமூக வலைதளங்கள செய்திகளை பார்த்தோம். ஒரு சிறிய அளவில் 3 நிமிடங்கள் நில அதிர்வு பதிவாகினதாக சொல்லப்படுற 3 நிமிடங்கள் நீடித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் சும்மா லைட்டா வந்துட்டு போயிருக்கு போல இருக்கு. இப்ப உலகத்துல எல்லா இடங்களையும் நில அதிர்வுகள் இடம்பெறுது தானே. தாளாட்டுற மாதிரி தூங்கும் போது நினைச்சிருப்பாங்க யாரோ தாளாட்டுறாங்க தெரியுது. கனவு காணும் போது மிதக்கிற மாதிரி இருந்திருக்கு. தூங்கும் போது வவுனியா நண்பர்கள் பாராப்பா, இது எங்களுக்கு இவ்வளவுலாம் நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியாது, அவ்வளவு தூக்கமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் போது பொதுவா வெளியில நடக்கிற விஷயங்கள் டக்குனு உணரப்படாது. ஆனால் நடக்கிற விஷயங்களை அவதானிக்கிறது. இந்த பேருந்துல எல்லாம் பொதுவாக இரவு பொழுதுகளில் விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அதிகமானவர்கள் படுகாயமடைந்ததாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது திடீரென போய் ஒரு மரத்துடனையோ ஒரு வேற ஒரு வாகனத்தோடையோ அல்லது பள்ளத்துக்குள்ளே விழுகின்ற பொழுது உறக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாதானே, விழுந்துன பிறகுதான் தெரியும் அட்டடா எங்களுக்கு அங்க அடிபட்டிருக்கு, இஞ்சி அடிபட்டிருக்கு. அதாவது பொதுவாக அந்த வாகன சாரதிகளுக்கு நாங்கள் சொல்ற ஒரு அறிவுரை என்னன்னா, 8 மணித்தியால தூக்கம் அப்படின்றது கட்டாயமான தேவை. ஏன்னா விபத்து என்றது மணித்தியால கணக்கில் இடம்பெறது கிடையாது, செகண்ட்ல நடக்கிறது தான் விபத்து. திடீரென கண்ட முடிட்டப்பட அடுத்த நிமிஷம் விபத்தாக இருக்கும். ஆகவே நாங்கள் சொல்ற அறிவுரை, நல்லா தூங்குக, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா உழைங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க, மற்றவர்களுக்கு தொந்தரவா இருக்காதீங்க. பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி அங்கே தேர்தல் இடம்பெற காத்திருக்குது, நாடாளுமன்ற தேர்தல். அதற்கான ஏற்பாடுகள் அங்கே பரபரப்பாக சூடு பிடித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் உள்ளிட்ட கட்சிகளின் போட்டித்தன்மை இப்படி சூடு பிடித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்து கிடைக்கிற செய்திகளை நாங்களோட தேர்தல்கள் நிறைய இடங்களில் நடக்கிறது. இப்ப அமெரிக்க தேர்தல் பற்றியும் அதிகம் பேசப்படுகிறது. இந்த மாதிரி இலங்கை தேர்தல் பற்றியும் அதிகம் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இலங்கையிலும் சூடு பிடித்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது யாரு பொது வேட்பாளர், யாரு பிரதான வேட்பாளராக களமிறக்கும் அப்படின்னு சொல்லி எடுப்பறையில சில கட்சிகள் காணப்படுகிறது. எதிர்கட்சி தெரிஞ்சிட்டு யாருண்டு, அதே மாதிரி அங்கால மற்றொரு எதிர்கட்சி அதையும் சொல்லலாம், அதுலயும் மாறுது. இப்ப பொதுஜன பெருமுன ஐக்கிய தேசிய கட்சிகள் ஒரு போட்டியில ஆளுங்கட்சிக்காரர்கள் தேசிய கட்சியும் சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தான் இன்னும் முடிவெடுக்கல. எப்படி இந்த தேர்தல் சூடுபிடிக்கிற காலகட்டமாக இருக்கிற நேரத்தில் நிறைய விஷயங்கள்ல கூடுதல் அவதானம் செலுத்தப்படுகிறது. பொருட்களுடைய விலைகளா இருக்கலாம், பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களா இருக்கலாம், மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்களா இருக்கலாம், சம்பள அதிகரிப்பு என இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் இவை உள்ளிட்ட பணி புறக்கணிப்பு இவை உள்ளிட்ட பல விடயங்களில் கூடுதல் அவதானத்தை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஹஜ்ஜை முன்னிட்டு புனித மக்காவுக்கு சென்றவர்களில் பலர் வெப்பம் தாங்க முடியாமல் உயிரிழந்த செய்தியை நாங்கள் கவலையோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மையிலே இது ஒரு புனித மரணமாகத்தான் முஸ்லிம்களால் பார்க்கப்படுகின்றது. ஹஜ் யாத்திரைக்கு செல்கின்ற பொழுது அங்கே மரணம் நிகழ்ந்தால் அது ஒரு புனித மரணமாக அவர்களால் நினைவு கூறப்படுவது வழக்கம். அதையும் தாண்டி அதிகமான மக்கள் அங்கே போய் மரணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் அது அச்சத்துல போக மாட்டாங்க, பயபக்தியோட போவாங்க. அதான் கிராண்ட் மாஸ்க் இருக்கிறது அங்கே சவுதியிலே. அங்கே பெருந்திரளானவர்கள் இந்த முறையும் கூடினார்கள். அதிலேதான் அதிகம் வெப்பம் இருந்தது. வெப்பம் 50 டிகிரியை தாண்டியது. ஆகவே அதிகமான வெப்பம், அதிகமான சன நெரிசல் இவற்றுக்கு மத்தியில் 550 பேர் மரணித்திருப்பதாக தெரிய கிடைக்கிறது. இதில் அநேகமானவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று 2000க்கும் அதிகமானவர்கள் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்களாம், வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டு. இப்படியான நிலை ஒன்று அங்கே காணப்படுகிறது. ஜப்பானை பொறுத்தவரை நேற்றைய தினம் நாங்களும் சொல்லியிருந்தோம், ஒரு புதிதாக பரவி வருகிறது ஒரு அரிய வகை பாக்டீரியா. எனவே அது அதிகரித்து வருகிறது. அது அதன் நோய் தாக்கம் எவ்வளவுக்கு பாரதூரமானு நாங்கள் நேற்றைய சொல்லியிருந்தோம். நேற்றைய 2 நாட்களுக்குள் மரணம் நிகழ்ந்து விடுவோம் உரிய முறைகளில் நாங்கள் சிகிச்சையை அளிக்க போகாட்டி. ஆக அது பற்றி இப்ப இலங்கையர்களுக்கு ஒரு அறிவித்தல் வந்திருக்கிறது. அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வைரஸ் இலங்கையில பரவாமல் இருக்கிறது, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வீண் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, வீண் பயம் தேவையில்லை என்ற அடிப்படையில் இலங்கையிலே சுகாதாரத்துறை மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆமா.